பரந்தூர் விமான நிலையம் ரத்து. இது ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஒரு ஆட்சியாளர்களை பொறுத்து தான் ஒரு நிறுவனங்கள் வரும். அப்போ ஒரு ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு கியா மோட்டார்ஸ் அங்கிருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்ப முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பார்க்கணுமா, பொருளாதாரத்தை பார்க்கணுமா? ஏதாவது ஒரு காரணம். என்ன காரணம் சொல்றீங்க? அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆமா, மக்களுக்காக. என்ன கேக்குறேன், மக்கள் கஷ்டப்படாம எந்த இடத்த நீங்க எடுக்க போறீங்க? ஆனா 25 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் திமுக ஆட்சியில தான் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போனதா அமைச்சர் கீர்த்தனா அவங்க சொல்லிருக்காங்களே, அது என்னதா? ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆவலோடு இருக்காங்க. விசாகப்பட்டினத்துல எக்ஸ்டென்ஷன், கும்பத்துல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஆந்திராவை நாங்கள் தொழில்நகரமாக மாற்ற போறோம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஒருவேளை தாவேக்கா திமுக ஆட்சியில கொண்டு வந்த எதையுமே நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு விவசாயிகளுக்கு நண்பன் என்று நாடகம் ஆடுவது நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மோடியாக தான் நான் பார்க்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில உலக போரை தாண்டி நம்ம உள்ளூர் போருக்கு வரலாம். தமிழ்நாட்டிலே இப்ப பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நடக்கக்கூடிய சட்டசபையில டெய்லி ஒவ்வொரு விவாதங்களை கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கு. அந்த வகையில நேத்துக்கு முதலமைச்சர் விஜய் கொடுத்த 3 திட்டங்களை பத்தி தான் இப்ப பேசு பொருளாகி இருக்கு. அதை பற்றி நம்ம கூட கலந்துரையாட வந்திருக்காங்க எழுத்தாளர் ஹலீம் அவர்கள். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர் சார். இப்ப நேத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு 3 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 1 இலவச பேருந்து திட்டம் மகளிருக்கானது, இன்னொன்னு 3 சிலிண்டர்கள் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பரந்தூர் விமான நிலைய திட்டம் தான் ரத்து பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த 2 விஷயத்தை பத்தி பேசலாம். சிலிண்டர் 3 இலவசம் சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு மகளிர் பேருந்துக்கான இலவசம். இப்ப இது ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கில கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்க நிலையில இப்ப மறுபடியும் இந்த மாதிரி இலவசங்களை தூக்கி கொடுக்கறதுன்றது எந்த மாதிரியான கிரியேட் ஆகும்? இவர்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்துல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் இலவசம் சொன்னாங்க. மாசம் முடிந்த வருஷம் முடியல சார், 6 சிலிண்டர் எல்லாம் கிடையாது, 6 சிலிண்டர் 3 சிலிண்டரா சொன்னாங்க. இவங்க எப்பவுமே எப்படி தெரியுமா, இலவச மின்சாரம்னு சொன்னாங்க, அதையும் 200 அளவுன்னு சொன்னாங்க, அதுலயும் ஒரு 500 பயன்படுத்துவாங்க. ஆனா எப்படிதான் அது எல்லாருக்கும் அதிகமா வருது கம்மியா வருதுன்றது எப்படின்னு தெரியல. சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு செய்வாங்க, அது ஒன்னும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் நீங்க இப்ப நம்ம பேச வேண்டியது முக்கியமா இந்த பரந்தூர் விமான நிலையம் ரத்து. இது ஒரு நல்ல விஷயம் இல்ல. இப்ப நீங்க 3 சிலிண்டராவது கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருமானம். இந்த கண்டிஷன் அப்படி எதுக்கு? முன்னாடி சொன்னாங்களா? தேர்தல் சமயத்துல வாக்குறுதியில அவர்கள் கொடுத்த மேனிபெஸ்டோல நாங்கள் 2.5 லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டும் 6 சிலிண்டர், இப்ப அது 3 சிலிண்டர், அது சொல்லல. அப்ப சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுதான் அவங்களுடைய வேலையா இருக்கிறது. இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வருவோம். இப்ப பரந்தூர் விமான நிலையம் ரத்து, விவசாயிகள் நிலங்கள் காப்பாற்றப்பட்டது, அந்த ஊர் மக்கள் விரும்பல. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் பொழுது நம்ம சில கடினமான போக்கை கடந்து வர வேண்டும். இப்ப நீங்க சென்னை இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரம். தமிழகம் பொருளாதார மண்டலத்தில் 2வது பெரிய மண்டலம். இப்போ தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வரும்போது 2021ல தமிழ்நாட்டுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1.2 என்னமோ தான் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியை விட்டு அரியணையை விட்டு இறங்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்றால் உள்நாட்டு உற்பத்தி 11.17. இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கடந்த திமுக அரசு கொடுத்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 2030ஆம் ஆண்டுக்குள் 1 ட்ரில்லியன் ஜிடிபி இலக்கு, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும். அது ஒரு பெரிய இலக்கு. அது வெறுமனே பேப்பர்ல எழுதாம அதை செயல் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. பல்வேறு திட்டங்கள், அதை நோக்கிய பயணம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜிடிபியில வளர்ந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அது முக்கியமானது. அதான் சொன்னேன், 6% நிலப்பரப்பை கொண்ட தமிழகம் கிட்டத்தட்ட 10% உற்பத்தியை கொடுக்கிறது. இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவிற்கு நம்ம இந்திய தேசத்துக்காக நம்முடைய உழைப்பு இருக்கிறது. அதை நோக்கி அடுத்த கட்டம் தான் நம்ம கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா
டிஎம்கே திமுகவுடைய 2.0 ஆட்சி இருக்கும், திராவிட மாடல் 2.0. அதோட அர்த்தம் என்னன்னா அடுத்த 5 வருடங்களில் 1 ட்ரில்லியன் இலக்கு அப்படிங்கிற நோக்கி நகரணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன 1 ட்ரில்லியன் இலக்கு அப்படின்னு. இப்ப இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி 4.5 ட்ரில்லியன், 5 ட்ரில்லியன் வைங்களேன். இப்ப 5ல் 1 மடங்கு பொருளாதாரம் தமிழ்நாட்டை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது இலக்கு. இத்தனை மாநிலங்களில் 5ல் 1 மடங்கு பொருளாதாரம் தமிழகத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் தமிழ்நாடு பயணித்தது. அதை ஒட்டி தான் இந்த பரந்தூர் விமான நிலையம். ஏன் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் அந்த இடத்தை வந்து கைகப்படுதல போராட்டம் நடத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம எங்க ஒரு விமான நிலையத்தை அமைப்பது? இப்ப நீங்க மீனம்பாக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. மீனம்பாக்கம் விமான நிலையம் சிட்டிக்கு நடுவுல இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து அதை வந்து பெரிய அளவுல வந்து விரிவாக்கம் செய்வது என்பது இன்னைக்கு முடியாது. இன்னைக்கும் வந்து டெர்மினல் 5 வரைக்கும் விரிவாக்கம் போறாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் முடியும். அது இன்னும் சில ஆண்டுகளில் அதற்கு மேல அதை ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துக்கு நகரும். அதற்கு ஒரு ப்ரோஆக்டிவா தான் பரந்தூரை தேர்வு செய்தார்கள். ஏன் பரந்தூரை தேர்வு செஞ்சாங்க? பரந்தூர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த பகுதிக்கு உள்ளடக்கிய பகுதி. இன்னைக்கு இயல்பாக அந்த பகுதியில் பன்னாட்டு தொழிற்சாலைகள் நிறைய இருக்கின்றன. இப்ப நம்ம 1 ட்ரில்லியன் இலக்கை நோக்கி நீங்க போகணும்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், வெளிநாட்டுடைய முதலீடு ஈர்க்கணும். அதான அர்த்தம். இன்னைக்கு பல்வேறு வெளிநாட்டு கம்பெனிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுகளில் முத்தமிழர் கலைஞர் காலத்துல BMW இருந்து பல்வேறு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தாங்க. நம்ம அதற்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தோம். ஒரு பன்னாட்டு நிறுவனம் உள்ள வரணும்னா நமக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? இடம் வேணும், இல்ல மின்சாரம் தடையில்லாமல் இருக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா இருக்கணும். அழகா சொன்னீங்க. எந்த டிரான்ஸ்போர்டேஷன்? கப்பல் போக்குவரத்து இருக்கணும், விமான போக்குவரத்து, கார்கோ போக்குவரத்து இயல்பாக இருக்கணும், எளிதாக அவருடைய ஊழியர்கள் வந்துட்டு போகணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் ஒரு மாநிலத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க நிறுவனத்தை செய்வாங்க. அதை ஒட்டித்தான் வந்து 2007, 2008 ஒரு பெரிய தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதை ஒட்டி கடந்த 2020-25 பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் ஐபோன் தயாரிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீனாவுக்கு அப்புறம் இந்தியால சென்னையில தயாரிக்கிறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியால. ஏற்கனவே ஃபோர்டு கார் இங்கதான் தயாரிக்கிறாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில நீங்க பாருங்க, 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி இங்க சரியா ஒரு நிறுவனத்தை வந்து நடத்த முடியலன்னு சொல்லி கியா மோட்டார்ஸ் இங்க விட்டு வெளியே போனாங்க. ஒரு ஆட்சியாளர்களை பொறுத்துதான் ஒரு நிறுவனங்கள் வரும். அதுக்கு உதாரணமா சொல்றேன். அப்போ ஒரு ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு கியா மோட்டார்ஸ் அங்கிருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 13,500 கோடி ஒருத்துடைய ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் நம்மள கைவிட்டு போச்சு. அப்ப அந்த அது போன்று நடந்து விடக்கூடாது என்று 2021 25 5 வருடம் ஆட்சி செய்த திமுக அரசு பல்வேறு சலுகைகள் கொடுத்து இங்க நிறுவனங்களை உருவாக்குறாங்க. அதனுடைய அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இன்னொரு விமான நிலையம் வேணும், இந்த மீனம்பாக்கத்தை வைத்துக் கொண்டு மட்டும் ஒரு பொருளாதாரத்தை மேலோங்கி செய்ய முடியாதுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை தான் பரந்தூரை கையகப்படுத்த வைத்தது. அப்கோர்ஸ் பரந்தூர்ல மக்கள் போராட்டம் நடந்தது. அவர்களுக்கான புரிதலை நம்ம ஏன்னா எளிதாக மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பார்க்கணுமா, பொருளாதாரத்தை பார்க்கணுமா? அதாவது 2 விஷயம் முக்கியமானதுங்க. மக்களுடைய விஷயங்களுக்கு பார்க்கணும், பொருளாதாரத்துக்கும் பார்க்கணும். ஆனால் இப்ப நீங்க ஒரு பொருளாதார முன்னெடுப்பில் மக்களுடைய சிரமங்கள் சில நேரத்துக்கு வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணதான் வேண்டி இருக்கும். இப்ப நீங்க ஒரு பெரிய விமான நிலையத்தை நீங்க கட்டமைக்கணும். சென்னையில வேற இடம் இல்ல, நீங்க எந்த இடம் இருக்கு சொல்லுங்க. இப்போ சென்னை மட்டும் ஏன் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? வேற ஏதோ ஒரு மாவட்டத்தை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு நல்ல கேள்விங்க. இப்ப ஏற்கனவே நீங்க பெங்களூர்ல, கர்நாடகால 2வது விமான நிலையம் அமைக்கப்பட்டது. நாம கூட என்ன சொன்னோம்? ஹொசூர்ல வைங்க. பெங்களூருக்கு பக்கத்துலதான் ஹொசூர் இருக்கு. ஹொசூர்ல வைக்கலையே அவங்க. பெங்களூர்ல தான் திருப்பி 2வது விமான நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சாங்க. அதே மாதிரி ஆந்திரால இப்போ நீங்க குப்பத்துல ஒரு விமான நிலையம் செய்யறாங்க. விசாகப்பட்டினத்துல ஒரு பெரிய விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா கடந்த இந்த பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 40க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கல. நீங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டுல பிற பகுதிகளை கொண்டு வாங்கலன்னு. இப்ப ஏற்கனவே தூத்துக்குடியில அது மாதிரி டெவலப் பண்ண செஞ்சாங்க. ஆனால்
அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கணும் முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா துறைமுகமும் விமான நிலையம் அருகருகே இருக்கின்ற எனக்கு தெரிந்து நகரங்கள் சென்னையும் தூத்துக்குடியும் தான். தூத்துக்குடியில விமான நிலையம் இருக்கு, கப்பல் போக்குவரத்து எளிதாக இருக்கிறது. ஆனால் அங்கு வந்து இருக்கின்ற நீர் பிரச்சனை அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சரியா வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த நிறுவனங்கள் அங்க வர விரும்பல. ஏன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் எங்க வரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் நம்ம டெவலப் பண்ண முடியும். இப்ப இந்த ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் பகுதிகள் இது ரொம்ப ஒப்பாக இருக்கின்றது. ஏன்னா ஆந்திராவுக்கும் பக்கத்துல, நம்ம தமிழ்நாட்டுக்கும் நெருக்கமான இடம், விமான நிலையம் அருகே இருக்கிறது, சென்னையுடைய போர்ட் பக்கத்துல இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கின்ற பரந்தூரை அவர்கள் தேர்வு செய்ததுக்கு காரணமே இந்த விமான நிலையம் கார்கோ விமான நிலையமாக உயர்வு பெற்றால் அது மிக அளவில் பொருளாதாரம் உயர்வடையும். அதை ஒட்டித்தானங்க நம்ம அந்த 1 ட்ரில்லியன் இலக்கை நோக்கி போயிடுவதற்கு இது உபயோகமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அவங்க பரந்தூருக்கு நியர்பை ஆர் சென்னையிலே வந்து வேற ஒரு இடங்களை வந்து நாங்க தேர்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்களே. நீங்க ஒரு இடத்த கைவிடணும்னா இன்னொரு இடத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியம் தானே. நான் ஒரு வீட்டை காலி பண்றேன்னா இன்னொரு வீட்டை ஐடென்டிஃபை பண்ணாம காலி பண்ணுவது என்பது முட்டாள்தனமானது. இப்ப நீங்க பரந்தூர்ல கிட்டத்தட்ட 90% இடங்களை கையகப்படுத்தி விட்டாச்சு, காசு கொடுத்தாச்சு. இப்ப அந்த இடங்கள் வந்து அரசு வந்து எடுத்துருச்சு. இப்ப நீங்க அந்த இடத்த வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்தாச்சு. விமான நிலையம் செய்வதற்கான அத்தனை அனுமதிகளையும் கடந்த ஆட்சியில் பெற்றுவிட்டோம். இப்ப நீங்க அதை வந்து ஏன் நீங்க வந்து என்ன காரணத்துல நீங்க அதை வந்து கைவிடுறீங்க? இந்த கேள்வியை நான் வந்து தாவேக அரசை பார்த்து கேட்கிறேன். ஏன், என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம். என்ன காரணம் சொல்றீங்க? அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. என்ன கேட்கிறேன், மக்கள் கஷ்டப்படாம எந்த இடத்த நீங்க எடுக்க போறீங்க? மக்கள் பாதிப்பு இல்லாமல், நீங்க வந்து தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் ஒரு இடத்தை எப்படி நீங்க வந்து கையகப்படுத்துவீங்க? ஏதாவது இடம் இருக்கா? நீங்க வந்து எந்த மக்களுமே குடியிருக்காத காட்டுல போய் வைக்க போறீங்களா? அந்த காடு இருக்கா? அப்ப ஏற்கனவே அந்த வேலையை செய்துவிட்ட ஒரு இடம் பரந்தூரை கையகப்படுத்தி விட்டாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இதே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை கையகப்படுத்தும் போதும் இதே சிக்கல் வந்தது அந்த காலகட்டத்தில். அவ்வளவு எளிதாக எல்லாம் ஒண்ணு கையகப்படுத்தல. ஆனால் இன்னைக்கு மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச விமான நிலையமாக இன்னைக்கு இருக்கு. மதுரையில விமான நிலையம் பண்ணும்போது இதே பிரச்சனையை சந்தித்தோம். இது இயல்பு. ஆனா நீங்க இத காரணம் இல்ல. நீங்கள் வந்து இப்போ ஆந்திராவுக்கு ஃபேவர் பண்றீங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். அங்க வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல எக்ஸ்டென்ஷன். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஃபாக்ஸான் நிறுவனம் அவர்கள் தான் ஆப்பிள் ஐபோன் தயாரிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம கியா மோட்டார்ஸை விட்டுட்டோம் கடந்த அதிமுக ஆட்சியில. இப்ப நீங்க மறுபடியும் பல சிக்கல்களை நீங்க கொண்டு வரீங்க. இப்ப இனி பன்னாட்டு நிறுவனங்கள் யோசிப்பாங்க. ஆனா 25 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து திமுக ஆட்சியில தான் வந்து இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போனதா அமைச்சர் கீர்த்தனா அவங்க சொல்லிருக்காங்களே, அது என்னதா? அதாவது தூத்துக்குடி பகுதியில் இருந்த நிறுவனங்கள் போயிருக்கு. காரணம், தூத்துக்குடி பகுதியில் இருந்த நிறுவனங்கள் திருநெல்வேலி பகுதி நிறுவனங்கள் போயிருக்காங்க. அவர்களுக்கு இங்க விட அங்க பெட்டரான நிலப்பரப்புகளும் வசதிகளும் செய்யப்பட்டது. அந்த நிலப்பரப்புகள் அவர்களுக்கு இங்க விட அங்க உகந்து இருந்தது. அவர்கள் சென்னையை ப்ரிஃபர் பண்ணாங்க. அவர்கள் வந்து அதிகமா ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியா, சுங்குவார்சத்திரம் ஏரியா, காஞ்சிபுரம் பகுதியை ப்ரிஃபர் பண்ணாங்க. அது நம்ம வந்து இன்னொன்னு போக்குவரத்திற்கு அதற்காக தான் மெட்ரோ கூட எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்ப நீங்க கவனிச்சா தெரியும், இப்ப மெட்ரோவுடைய அடுத்த பரிமாணம் சுங்குவார் சத்திரம் வரைக்கும் நம்ம கொண்டு போறோம். என்ன காரணம்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி இனி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சுங்குவார் சத்திரம் வரை சென்னையிலிருந்து நீங்க மெட்ரோல போயிடலாம். இதெல்லாம் எதை நோக்கி நம்ம இது 2030 1 ட்ரில்லியன் இலக்கு தான். நீங்க கூட சொல்றீங்க 2036 1.5 ட்ரில்லியன் இலக்கு. எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியமாகும்? இப்ப இந்த விமான நிலையம் வந்து இப்படி வந்து அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டீங்க. அடிப்படையான கட்டமைப்பை நீங்க ஓரளவுக்கு இப்ப கையகப்படுத்திட்டீங்க. 90 விழுக்காடு நிலங்களை நீங்க வந்து இப்போ வந்து எடுத்துட்டீங்க. வேலை தான் ஆரம்பிக்கணும். இப்ப ரத்து பண்றீங்க. திருப்பி எப்படி கொடுப்பீங்க? பணம் வாங்குறவங்க பணத்தை கொடுத்துட்டீங்க. பணம் வாங்கினவங்க வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. எப்படி திருப்பி நீங்க வந்து அந்த இடத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க போறீங்க? இலவசமாவா? ஒன்று கேள்வி. இரண்டாவது, இதற்கு பதிலாக பகரமாக எந்த இடத்தை நீங்கள் கையகப்படுத்த போறீங்க? இதற்கு கேள்வி இல்ல. தொழில்துறை எப்படி டெவலப் ஆக போகுது? இதற்கு பதில் இல்ல. எந்த விதமான ப்ரோஆக்டிவான ஒரு சிந்தனையும் இல்லாமல் இன்னைக்கு பரந்துரை கைவிடுறீங்க. என்னமோ அந்த மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அது காரணம் அல்ல. நீங்கள் பிற மாநிலங்களுக்கு இப்ப ஃபேவர் பண்றீங்க. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்து போற விஷயத்தை விரும்பாத சக்திகளுக்கு நீங்க துணை போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது முக்கியமானது. ஆனா இப்ப வந்து பொதுமக்களை பொறுத்த வரைக்கும்
இந்த விவசாயங்களுக்காக பார்க்கணும் அப்படின்றதா இல்ல தமிழ்நாடு பொருளாதாரத்தை பார்க்கணும்னு யோசிப்பாங்களா? இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க, ஒரு கேள்வி கூட முன்னாடி கேட்டீங்க, திமுக ஆட்சியில் பொருளாதார இந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பட்டியலே போடலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 2021-26 ஆட்சிக்கே வருவோம், கடந்த காலத்துக்கு போக வேண்டாம். 2021-26 ஆட்சியில் திமுக ஆட்சி, திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்ததா சொன்னேன் நானும். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பெரிய அளவில் ஐபோன் உற்பத்தியை விரிவுபடுத்தி இருக்கிறது, அது முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மருந்து உபகரணங்கள் தயாரிக்கும் ஓம்ரான், இது ஒரு முக்கியமான மருந்து நிறுவனம். உலக அளவில் இந்த ஓம்ரான் நிறுவனங்கள் இந்த மருந்து பொருட்களை இங்கிருந்து தான் தயாரிக்குது, சென்னையில. ரைட்டா? அதே மாதிரி இந்த டாடா எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரியில ஒசூர் பகுதியில அதற்கான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கின்ற பகுதி. அதனாலதான் நம்ம கேட்டோம், எப்படி வந்து பரந்தூர் விமான நிலையம் தேவையோ அது மாதிரி ஒசூர்ல விமான நிலையம் தேவைன்னு நம்ம முயற்சி பண்றோம். அதுக்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்குது, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு அனுசரணை கொடுக்கல. ஏனென்றால் ஹொசூரில் விமான நிலையம் வந்தால் கிட்டத்தட்ட ஹொசூர் பெங்களூர் மாதிரி பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு. இப்ப இதற்கு வந்து ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை. இப்ப நீங்க இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க பரந்தூரை கைவிட்டுட்டீங்க, ஒசூரை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அது முக்கியமானது. அதே மாதிரி செம்கார்ப் என்கிற சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் நீங்க சொல்ல தூத்துக்குடியில் பெரிய அளவுல முதலீடு பண்ணிருக்காங்க இப்போ. அதே மாதிரி டிஜிட்டல் மற்றும் தரவுகள் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சென்னையில இப்பொழுது திமுக ஆட்சி காலத்துல ஒப்பந்தங்களை போட்டாங்க. அது என்னாச்சு? இப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையம் இங்க இருந்து போயிட்டா அவங்க இருப்பாங்களா? அது முக்கியம். இது எல்லாமே கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை கூட கொண்டு வர முடியாது. இப்ப எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடும். ஏற்கனவே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆவலோடு இருக்காங்க, விசாகப்பட்டினத்துல எக்ஸ்டென்ஷன், கும்பத்துல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஆந்திராவை வந்து நாங்கள் தொழில் நகரமாக மாற்ற போறோம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இனி டீக்ரேட் ஆகும், குறையும். அதான் இந்த தகவல் சொல்றேன், குறையுமே. இதுக்கு என்ன நீங்க மாற்றுப்பாதை வைத்திருக்கிறீங்க? எந்த மாற்றுப்பாதையும் இல்லாமல் இன்னைக்கு பரந்தூரை கைவிட்டு விட்டீர்கள். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஒரு தொய்வை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஒருவேளை தாவேக்கா வந்து திமுக ஆட்சியில கொண்டு வந்த எதையுமே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு தாவேக்காவோட பேர் அதுக்கு வைக்கணுன்றதுக்காக ஒரு அதை கூட வச்சுட்டு போங்களேன். பேர் மாத்திருக்காங்க. இப்ப கலைஞர் காலை உணவு திட்டத்தை நீங்க காமராஜர் திட்டம் மாத்தினீங்க. அது அப்படி நீங்க மாத்திட்டு போங்க. நான் என்ன சொல்றேன், பரந்தூர் விமான நிலையம் காமராஜர் விமான நிலையம் கூட மாத்திட்டு போங்களேன். நம்ம அதை ஒன்றும் குறுக்க வைக்க போறது இல்லை. திட்டங்களை நீங்கள் தூக்குனதுதான் இப்ப சிக்கல். பரந்தூர் விமான நிலையத்துடைய வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வந்து ரியல் எஸ்டேட் நடந்திருக்கு இந்த குற்றச்சாட்டு. ரியல் எஸ்டேட் நடந்தா யாரு ரியல் எஸ்டேட் பண்ண? அரசு தானே பணம் கொடுத்துருக்கு. அதை நீங்க வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பண்ணுங்க, அது யாரும் தடுக்க போறது இல்ல. இப்ப 90 விழுக்காடு இடங்களை நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் மூலமா வித்திருக்காங்க. அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்திருக்காங்க, அதை கண்டுபிடிங்க, வழக்கு தொடருங்க. ஆனால் திட்டத்தை கைவிடுவது என்ன இல்ல. இப்ப இன்னொரு இடம் கண்டுபிடிச்சு எடுத்தாலும் அந்த இடத்துல இதே மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ் தேர்ட் பார்ட்டி நடக்காது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. உத்தரவாதம் இல்லையே. அப்ப இப்படி வந்து நீங்க பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை நோக்கி தமிழகம் செல்கிறதா என்கிற கேள்வி. உங்கள்ட்ட எந்த திட்டமும் இல்லை. அதனாலதான் திருப்பி திருப்பி நம்ம கேட்கிறோம், பரந்தூரை கைவிட்டால் நீங்கள் எந்த ஊரில் எந்த பகுதியில் சென்னையில் விமான நிலையத்தை அமைக்க போறீங்க, அல்லது விமான நிலையத்தையே அமைக்காமல் இருக்க போயிருங்களா? இப்ப நீங்க இடத்தை கைப்பண்ண போறோம்னா அது சாத்தியம். அப்ப இந்த வேலையை செய்யாமல் நீங்கள் கைவிட்டது என்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான அறிவும் இல்லை, பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம இன்னைக்கு கைவிட்டிருக்கீங்க. வருகின்ற பன்னாட்டு நிறுவனங்களும் வராமல் போகக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்குதான் நான் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தாதான் இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தொழில்கள் கிடைக்கும். இங்க இருந்து எல்லாருமே வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போறதை ஸ்டாப் பண்ணி நம்ம நாட்டிலே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து கம்பெனிஸ் வைக்கணும்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகளை பார்த்து விவசாயிகளுக்காக ஆதரவா நிக்கிறேன் ஏன்னா இன்னொரு கேள்வி இருக்கு. விவசாயிகளுக்காக ஆதரவா இருக்குன்னு சொல்ற விஜய் அவர்கள் இந்த கடனை தள்ளுபடி பண்றதுல என்ன மாதிரியான நாடகம் ஆடிட்டு இருக்காங்க? ஃபுல்லா தள்ளுபடி பண்ணல. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் விவசாயிகளுக்கு நண்பன் சொன்னா நீங்க ஃபுல்லா தள்ளுபடி பண்ணணும். அதை செய்யாம வந்து நான் விவசாயிகளுக்கு நண்பன் என்று நாடகம் ஆடுவது நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மோடியாக தான் நான் பாக்குறேன்.
ஆமா, ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு ஆதரவா போற மாதிரி, இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு வந்து எதிரா இருக்கிற மாதிரி தான் போகுது. அப்போ அது எதை நோக்கி போகுது, எந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்காங்களா, இல்ல நான் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஓகே சார், ஆனா பாக்கலாம் நம்ம அடுத்ததா என்ன அறிவிப்புகள் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணுங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வந்து கலைஞர் அவர்கள் காலத்துல வந்து சட்டமன்றம் கட்டினாங்க. மவுண்ட் ரோட்ல இருக்கிற சட்டமன்றம் வந்து பெரிய அளவுல பெரிய செலவு பண்ணி கட்டினாங்க. ஆனா அதுல வந்து நாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அதை மருத்துவமனையை மாத்தினாங்க. இது ஈகோ தான். இப்ப பரந்தூர் விமான நிலையம் கட்டப்பட்டு சிறப்பாக இருந்தால் என்னதான் செலவு பண்ணி கட்டினாலும் அது வந்து பேரு திமுகவுக்கு போகுங்கிற அந்த ஈகோ இன்னைக்கு தமிழ்நாட்டு நலனை கூட தூக்கி போட்டு விட்டு இன்னைக்கு அவர்கள் திட்டத்தை கைவிடுகிறார்கள் நான் பாக்குறேன். பேரு விவசாயிகளுக்குன்ற பேரை காட்டினாலும் ஆனா ஒரு ஈகோயிஸ்டிக்ல தான் வந்து இவங்க எந்த பரந்தூர் மெம நிலத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார், பொறுத்துன்னு பாப்போம் அடுத்த அறிவிப்பு என்ன வருது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து அடுத்த அறிவிப்புகள் வரும்போது அவங்க எந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க, அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும், விவசாயிகளுக்கு அந்த நேரத்துல எந்த பாதிப்பும் வராதா, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி.